மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதி வரீங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, மூட்டு வலி, இடுப்பு வலி உள்ள முதியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மலம் கழிக்கணுன்ற எண்ணம் வரும்போது போயிட்டு அவ்வளோ சீக்கிரமாக உட்காந்து எந்திரிச்சு வர்றதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஸ்கிப் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஸ்கிப் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ஹவ் டு கிளீன் ஸ்டொமக் நேச்சுரலி. இப்படி அந்த மலம் கழிக்கணுன்ற எண்ணம் தோணும் போதெல்லாம் டாய்லெட் போகாமல் அதை கட்டுப்படுத்தி வச்சுருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மலச்சிக்கல் தொந்தரவு வருது. ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணிட்டோம்னா, அதாவது டாய்லெட் ரூமுக்குள்ளே போனோடனே டக்குன்னு டாய்லெட் போயிட்டு வெளியில் வந்துட்டோம்னா அந்த தொந்தரவு இருக்காது. இடுப்பு வலி, மூட்டு வலி பிரச்சனை போன்றவை இருக்காது. இதுக்கான அற்புதமான சூர்ணம் சுண்டை வற்றல் சூர்ணம். சுண்டை வற்றல் சூர்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சுண்டைக்காய் வத்தல், அதாவது சுண்டைக்காயை வந்து நல்லா காய வச்சது, சுண்டை வத்தல், கருவேப்பிலை, மாம்பருப்பு, ஓமம், மாதுளை ஓடு, வெந்தயம் போன்ற முக்கியமான மூலிகைகளை கொண்டு அற்புதமாக செஞ்சது தான் சுண்டை வற்றல் சூர்ணம். இதில் வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தாராளமாக ஒரு 5லேருந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து குடிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த மலம் வந்து முழுமையாக வெளியாகிடும். ஸோ சுண்டை வத்தல் சூர்ணம் வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது, அதாவது நெஞ்சு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவனுக்கு இந்த சுண்டை வத்தல் சூர்ணத்தை ரெகுலராக ஒரு 3 டேஸ் எடுத்துக்கும் போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மார்பு சளியை போக்கக்கூடியது, கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றை முற்றிலுமாக தணிக்கக்கூடியது சுண்டை வத்தல் சூர்ணம். ஸோ மலக்கிருமி தொடர்ச்சியாக எனக்கு பேதி ஆகிட்டே இருக்குது, அவங்களும் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பேதி ஆகிட்டே அந்த ஆசன வாயே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும். ஸோ அவங்க கூட இந்த சுண்டை வத்தல் சூர்ணத்தை எடுத்துக்கும்போது நல்ல ரெமெடி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டிலாம் சுண்டைக்காய் வச்சு தான் காலையில் சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக சுண்டைக்காய் புளிக்குழம்பு வைப்பாங்க, சுண்டைக்காய் பொரியல், துவையல், அவியல் சொல்லிட்டு நிறைய விதமாக பண்ணி சாப்பிடுவாங்க. சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடியது. அதுதான் சுண்டை வற்றல் சூர்ணமாக இன்றைக்கி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.